ஸோ மிடில் கிளாஸ் மெமரிஸ் இந்த மாதிரி ஏதாவது நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா? எனக்கு மிடில் கிளாஸ் மெமரிஸே லேட்டாக தான் வந்தது. ஏன்னா நான் அவ்வளோ தரமட்டத்தில் இருந்தேன். ஆமா. பெங்களூர்ல ஒர்க் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அப்ப நான் வந்து ஃப்ளைட்ல போனதே இல்லை. 2004க்கு அப்புறம். அப்போ வந்து அதனால ஃப்ளைட் டிக்கெட் வேணும், அப்பதான் போக முடியும் அப்படின்னா ஓகே அப்படின்ட்டாங்க. அப்புறம் பேமெண்ட் வந்து 5000 வேற லெவல். ஏன்னா அது அப்போ லிட்டரே எனக்கு செலவே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்போ நான் போயிட்டு பெங்களூர் போயிட்டேன், திரும்பி வரேன். ஸோ என்கிட்ட என்னன்னா காசு எல்லாமே தீரும்போது நான் ஒரு சிடி கவர்ல வந்து சில்லறை வச்சிருப்பேன். அந்த சில்லறையில தான், அந்த சில்லறை டச் பண்ணிட்டோம்னா நம்ம எக்கனாமிக் டிசாஸ்டர் வந்துச்சுன்னு அர்த்தம். ஸோ நான் அந்த சில்லறையில எடுத்துட்டு தான் போறேன் பெங்களூருக்கு. எப்படி பேமெண்ட் கொடுத்துருவானுங்க 5000 அப்படின்ட்டு. போகும்போது அப்படியே ஷேர் ஆட்டோவில் போனேன். ஏர்போர்ட் வாசல்ல உள்ள விட மாட்டாங்கல்ல, அப்படியே உள்ள போயிட்டு பெங்களூர் போயிட்டு திரும்பி அவங்கள ட்ராப் பண்ண சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த கவர்ல வந்து 150 ரூபா தான் இருக்கு, பாக்கி 200 ரூபா வச்சிருந்தேன். திரும்பி வரும்போது ஃப்ளைட்ல வந்து குலுக்கல் முறையில டிவி வின் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கு டாக்ஸ் மட்டும் 300 கேட்டு சொன்னாங்க. ஓகே. அப்போ வந்து இறங்கிட்டு நான் வந்து ஷூர் அப்படின்னா, என்னோட வாலெட் நான் வந்து இங்கே விட்டேன் அந்த மாதிரி சொல்லி இந்த 150 எடுத்து கொடுத்தேன். அந்த 150 பார்த்தோன்னே அவனுக்கு தெரிஞ்சு இவன் 150 இதுக்குள்ள 150 இருக்குன்னு சொல்லிட்டான் தெரியாம. அந்த மாதிரி வாலெட்டை மறந்து வச்சுவேன், கரெக்டா சொல்லுவான், எண்ணி பார்த்துட்டு வருவான், அது தெரியாம சொல்லிட்டேன். அதை கொடுத்தோன்னா அவங்க 150 போட்டு எனக்கு அந்த ஒரு 1 வீக் அப்புறம் அந்த டிவி அனுப்பிச்சு விட்டாங்க. அது வரவே இல்லை எனக்கு. ஏன்னா எனக்கு அந்த கொரியருக்கு பே பண்றதுக்கு முடியல, எனக்கு போனும் ரீச் ஆகாது, ரீசார்ஜ் இல்லை. அப்படியே ஒரு சைக்கிள் ஆஃப் நத்திங்னஸ் இருக்கும். அது வந்து போயிட்டே தான் இருந்தது. ஆனா எனக்கு தெரிஞ்சு சென்னைக்கு வந்து எக்கனாமிக்கா நம்ம கஷ்டப்படுறோம்ல, அது வந்து வாண்டடா பண்ணிக்கிறது தான் நினைக்கிறேன். நம்மள தானே வரோம், அந்த எஃபர்ட் போடுறோம், அந்த எஃபர்ட் என்னைக்கா ஒரு நாளைக்கு அது ஃப்ரூட்ஃபுல் ஆகும். அதுக்கு வெயிட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கும். சம்டைம்ஸ் நம்ம ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு மாதிரி ஒன்று செட் ஆகும், ஒரு மாதிரி அரைகுறையா ஒன்று செட் ஆகும். நம்ம ஒரு விஷயத்துக்கு போகும்போது பாதியில வேற ஒன்று செட் ஆகும். சில பேர் அதுல போயிடுவாங்க, அப்படியே அதுக்குள்ள வந்து ஒரு லவ், அதுக்கப்புறம் ஒரு கார் இஎம்ஐ, அது அப்படியே ஒன்று வந்துடும். அந்த செட்டப்குள்ள மாட்டிப்போம். அதுக்கப்புறமும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் ஹசில் பண்ணி நம்ம பிடிச்சதை செய்வோம். சம்டைம்ஸ் பிடிச்சதை செஞ்சதுக்கு நமக்கு ரிவார்ட்ஸ் இருக்கும். அந்த லைஃப்ல தான் நான் இப்ப இருக்கேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டது உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் வந்திருப்பீங்க. ராஜமுருகன்லாம் நான் ஒரு ஸ்டுடியோ கட்டும்போது ஸ்டுடியோலயே மாட்டிட்டாரு. ஏன்னா ஏணி கீழே விழுந்துருச்சு. ஏணி போட்டு தான் மேலே போகணும் ஸ்டுடியோக்கு. ஏணி கீழே விழுந்துருச்சு, ராஜமுருகனை காணோம். நாங்க தேடுறோம், குக்கு படம் ஒர்க் பண்ணும்போது தான், எங்கடா ராஜமுருகன் காணோம்னா போன்ல அவர் இப்ப கூட இன்னும் அந்த இந்த போன் தான் வச்சிருக்காரு, 3310 மாதிரி ஒண்ணு வச்சிருக்காரு. போன் ஆஃப் கிஃப். அப்புறம் நாங்க போய் ஸ்டுடியோக்கு போனா ஏணி கீழே இருக்கு. சார் சார்னு சவுண்ட் கேட்டுச்சு மேல இருந்து. அந்த மாதிரி நான் சொன்னேன், சார் ஞாபகம் இருக்கா சார் ஸ்டுடியோல தொலைஞ்சிங்களா? எப்படி மறக்க முடியும் அப்படின்னு சொல்லி. சென்னை வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு பேங்க் மாதிரி. கொஞ்சம் கொஞ்சமா இங்க ஒரு லோன் வாங்கிட்டோம்னா தப்பிச்சிக்கலாம். இது என்னுடைய ஒரு ஒன் ஆஃப் த, இது ரொம்ப டீசென்டான ஸ்டோரி.